பேராவூரணி தொகுதியில நிச்சயமா அதாவது மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் நான் பார்த்துக்கிட்டு வரேன். இதுல பார்க்கும்போது எங்கேயுமே குடிநீர் வசதி இல்லை, குடிநீர் இல்லை. கடலோர மாவட்டங்கள்ல உப்பு தண்ணியா இருக்கு. அது மட்டும் இல்ல, லைட் கிடையாது, ரோடு கிடையாது. இதெல்லாம் இவங்க இந்த ஆட்சியில கிராமங்களை சுத்தமா மறந்துட்டாங்க. இப்ப பேராவூரணி தொகுதியில தென்னை சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி தர தென்னை விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்கீங்க. அதை நிச்சயம் நம்ம செய்வோம். பேராவூரணி பேராட்சியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை ஏற்படுத்தி கழிவுநீர் வடிகால் வசதிகளை மேம்படுத்த வேணும்னு கேட்டிருக்கீங்க. அதையும் நம்ம ஒன்றுதான் செய்வோம். பேராவூரணி தொகுதியில் மழை காலங்களில் பாதுகாத்து வைக்க நெல் சேமிப்பு கிடங்கு அமைத்து தர எல்லாரும் கோரிக்கை வச்சிருக்கீங்க. இதுவரைக்கும் இந்த திமுக அரசு செய்து கொடுக்கவில்லை. நிச்சயம் நாம் செய்து கொடுப்போம். அரசு தொழிற்கல்வி நிலையங்களான ITI மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகள் ஏற்படுத்தி தர நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க. அதுவும் அவங்க செய்யல. பேருந்து வசதி போதுமான எண்ணிக்கையில் செயல்படுத்த கோரிக்கை வச்சிருக்கீங்க. இங்க எங்க பார்த்தாலும் பஸ் இல்ல. மொத்தத்துல தமிழ்நாடு முழுவதும் உங்க தொகுதி மட்டும் இல்ல, 234 தொகுதியிலையும் இதே கண்டிஷன்ல தான் இருக்கு. காரணம் பஸ் எல்லாம் வாங்கல. அம்மா இருந்தப்ப வருடத்திற்கு 2000 பஸ்ன்னு தொடர்ந்து வாங்கிட்டே இருப்பாங்க. அதனால நமக்கு எந்த குறையும் இல்லை. இப்ப நான் சும்மா பஸ் ஓட்டுக்கிறேன் பெண்களுக்கு அப்படி எல்லாம் சொல்லி ஏமாத்து வேலையெல்லாம் பண்ணி இவங்க மொத்தத்துல எல்லா இடத்துலயும் பஸ் ஓடாத அளவுக்கு தான் இருக்கு. பெண்களே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. உன்கிட்ட யாருப்பா கேட்டா ஓசி பஸ் யாரு கேட்டா? அவங்க மந்திரியே சொல்றாரு ஓசி பஸ்ங்கிறாரு. அவங்களா சொல்லிவிட்டு திருப்பி இந்த வார்த்தையை சொல்லலாமா அவங்க? அது மாதிரி ஆட்கள் அவங்க. அதை மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்.